யூடியூப் மாதிரி ஃபேஸ்புக்லேயும் பணம் சம்பாதிக்க முடியும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? கண்டிப்பாக நம்பி தான் ஆகணும். ஏன்னா யூடியூப்பில் எப்படி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணி பணம் சம்பாதிக்காங்களோ அதே மெத்தடில் தான் இங்கே ஃபேஸ்புக்லேயும் பணம் சம்பாதிச்சிட்டு இருக்காங்க. நீங்கள் ஒரு கிரியேட்டராக இருந்தீங்கன்னா நீங்களும் வந்து ஃபேஸ்புக் மூலமாக பணம் சம்பாதிக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா ஃபேஸ்புக் டிப்ஸ் பற்றின வீடியோ வந்து ரெகுலராக நம்ம சேனல் அப்லோட் பண்ணிட்டு வரோம். நீங்கள் வந்து ஃபேஸ்புக்கில் வந்து சேனலை வந்து அதாவது ஃபேஸ்புக்கில் பேஜஸ் வந்து நீங்கள் வந்து சூப்பராக கொண்டு போயிட்டு நீங்கள் அட் அ டைமில் வந்து யூடியூப் அண்ட் ஃபேஸ்புக் ரெண்டுலேயுமே அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணலாம். அதுக்கு ஒன்றே இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலை ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். இது வந்து நீங்கள் சிஸ்டத்தில் தான் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நம்ம யூஸ் பண்ணுற மொபைல்லே நம்ம பண்ணிக்கலாம். உங்கள் மொபைலில் வந்து உங்களோட ஃபேஸ்புக்கை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கிடுங்க. ஃபேஸ்புக் ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த மேலே இருக்குது பாருங்கள், அது லாஸ்ட்டில் இருக்குது பாருங்கள், அந்த லாஸ்ட்டு கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு உங்களோட ஃபேஸ்புக்கில் நீங்கள் ஒரு பேஜ் வந்து க்ரியேட் பண்ணணும். நான் ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து நிறைய பேஜஸ் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். இதில் வந்து நான் எக்ஸாம்பிளுக்கு ஒரு பேஜ் கொடுத்துக்கிறேன். ஸோ ஆன்லைன் கிளாரிஃபிகேஷன் இதான் நம்ம சேனலோட முன்னாடி நேம். ஸோ இது நம்ம பேஜ் ஓப்பன் ஆயிடுச்சு. இதில் நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் எது செலக்ட் பண்ணணும்னா மேலேருந்து ரெண்டாவது ஒரு அனலிட்டிக்ஸ் ஸ்டெப் மாதிரி கொடுத்துருக்காங்கல்ல, அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போதைக்கு இதுதான் உங்கள் டேஷ்போர்ட். ஏன்னா முன்னாடி வந்து ஃபேஸ்புக்கில் வந்து அஃபிஷியலாக ஒரு டேஷ்போர்ட் அப்படின்ட்டு வந்து வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து அதை ரிமூவ் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து நீங்கள் யூஸ் பண்ணுற ஒரே ஃபேஸ்புக் அதாவது ஆப்பில் வந்து எல்லாமே வந்து நீங்கள் மேனேஜ் பண்ணிக்கலாம். இதில் உங்கள் பெர்ஃபார்மன்ஸு நீங்கள் உங்களோட வீடியோஸ் எல்லாமே இதில் கொடுத்துட்ருக்கோம். இதில் நீங்கள் என்ன பண்ணணும்னா மானிட்டைசேஷன் மேலே ஒரு செக்ஷன் இருக்குது பாருங்கள், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் இதில் வந்து பேமெண்ட் அப்படிங்கிற இது இருக்குது. இது வந்து உங்களோட அக்கௌண்ட் டீட்டெயில்ஸில் நீங்கள் கொடுக்கணும். அதை நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ நம்மளோட ஃபேஸ்புக்கில் வந்து மானிட்டேஷனுக்கு என்ன வழி அதை மட்டும் பார்க்கலாம். இங்கே ஏர்னிங்ஸ் நெக்ஸ்ட் பே அவுட் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இதில் கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது நம்ம எப்படிலாம் வந்து சம்பாதிக்கலாம், அதாவது நீங்கள் வந்து நம்ம ரீல்ஸ் போடுவோம்ல, நம்ம இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் போடுவோம்ல, ஸோ அது மூலமாக நம்ம சம்பாதிக்கலாம். அடுத்தது போனஸ். ஸோ போனஸை பொறுத்த வரைக்கும் வந்து நம்ம ஒரு வீடியோ வந்து நல்லா போட்டிருக்கும் போது யாராச்சும் நம்ம வீடியோ வந்து வியூவர்ஸ் பார்ப்பாங்களா, ஸோ அவங்க வந்து நமக்கு வந்து கிஃப்ட் பண்ணுறது தான் போனஸ். ஸோ இது மூலமாகவும் நம்ம சம்பாதிக்கலாம். ஆனால் போனஸ்க்கு வந்து நம்ம வந்து மானிட்டேஷன் வாங்கணும் அவசியம் கிடையாது. அவங்க விருப்பத்துக்கு பண்ணலாம். அடுத்த லைவ் ஆட்ஸ், நம்ம வந்து வீடியோ வந்து லைவ் வந்து நம்ம டெலிகாஸ்ட் பண்ணலாம். ஸோ அது மூலமாக நம்ம சம்பாதிக்கலாம். அதுக்கப்புறம் தான் மெயினாக இருக்க வேண்டியது இன்ஸ்ட்ரீம் ஆட்ஸ். நம்ம யூடியூப்பில் வந்து வீடியோ ப்ளே ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு ஆட் வந்து ஷோ ஆகலாம். ஆனால் ஃபேஸ்புக்கில் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் சொல்லலாம். ஏன்னா இதில் வந்து பிட்வீனில் தான் வந்து ஆட் ஷோ ஆகும். நீங்கள் ஒரு வீடியோ கிளிக் பண்ணிட்டு இருக்கும்போது ஆரம்பத்தில் உங்களுக்கு ஆட் வந்து உங்களுக்கு கொலை பண்ணாது. அதுக்கப்புறம் சப்ஸ்கிரிப்ஷன். ஸோ சப்ஸ்கிரிப்ஷனை பொறுத்தவரை சேம் வந்து அது போனஸ் மாதிரி தான். இதில் வந்து நம்ம மெயினாக வந்து ஸ்ட்ரீம் ஆட்ஸ் பற்றி பார்த்துடலாம். ஸோ இதில் கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள் க்ரைட்டீரியா. ஸோ க்ரைட்டீரியா பொறுத்த வரைக்கும் வந்து நம்மளோட பேஜ் வந்து ஃபேஸ்புக் பேஜ் வந்து கண்டிப்பாக வந்து 5000 ஃபாலோவர்ஸ் இருக்கணும். ஸோ 5000 ஃபாலோவர்ஸ் இருந்தால் தான் நம்மளோட ஃபேஸ்புக் பேஜ் வந்து மானிட்டைஸ் வந்து அவங்க வந்து எலிஜிபிள் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் என்னென்னா லாஸ்ட்டு 60 டேஸில் 60K அதாவது இந்த 6000 மணி நேரம் வந்து நம்மளோட வீடியோஸை வந்து நம்ம ஃபாலோவர்ஸ் வந்து பார்த்துருக்கணும். ஸோ அப்படி இருந்தால் மட்டும் தான் வந்து இந்த ஃபேஸ்புக்கில் வந்து நம்மளோட பேஜ் வந்து மானிட்டேஷன் கிடைக்கும். ஆனால் அப்படிலாம் இல்லை, நீங்கள் போடுற வீடியோ வந்து ஏதாச்சும் ஒரு சில வீடியோ வந்து ட்ரெண்ட் ஆனால போதும் ஆட்டோமேட்டிக்காக வியூஸ் வந்து உங்களுக்கு எங்கேயோ பிடிச்சிக்கிட்டு போயிடும். ஆனால் நம்ம ஃபேஸ்புக் வந்து அந்தளவுக்கு ரன் பண்ணல அப்படிங்கிற காரணத்தினால நம்ம வந்து 0 இருக்குது. ஸோ இனிமேல் வந்து நம்ம ஃபேஸ்புக் வந்து கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணால் இதுலேயுமே சரி நமக்கு மானிட்டேஷன் கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ இந்த வீடியோவில் வந்து நமக்கு ஃபேஸ்புக்கில் வந்து மானிட்டேஷன் வந்து பற்றி பார்த்தோம். நீங்கள் ஃபேஸ்புக்கும் சரி யூடியூப் சரி கம்பேர் பண்ணும்பொழுது உங்களுக்கு நீங்கள் ஒரு எஃபர்ட் போட்டால் போதும். ஒரு வீடியோ க்ரியேட் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த வீடியோ சேம் வந்து நீங்கள் அங்கேயும் ஆட் பண்ணிக்கலாம், இங்கேயும் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு மணி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டபுள் சைடு தான். உங்களுக்கு ஃபேஸ்புக்லேயும் கிடைக்கும், யூடியூப்லேயும் கிடைக்கும்.